பையன் பிடிச்சிட்டான் எல்லா டெக்னாலஜி. இந்த டைலாகை கேட்டதுமே நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் வர்றது ஒரே ஒரு ஆள் தான். அவர் தான் டெல்லி கணேஷ் அவர்கள். அவங்க இப்போ இறந்து போயிட்டாங்க. அவங்களோட 80 வயசில். அவங்க எப்படி இறந்தாங்க, அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, அவங்க சின்ன வயசுலேருந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம் வாங்க. இவரோட உண்மையான பெயர் கணேசன். 1944 திருநெல்வேலியில் பிறந்திருக்காரு. அவரோட 20 வயசு, அதாவது 1964 இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், அதாவது இந்தியன் விமானப்படையில் ஜாயின் பண்ணி வேலைக்கும் சேர்ந்துட்டாரு. 10 வருஷமாக அந்த விமானப்படையில் தான் பணிபுரிஞ்சார். 1964 இருந்து 1974 வரைக்கும். அந்த 10 வருஷ கேப்லேயே டெல்லியில் இருக்கிற தட்சிண பாரத நாடக சபா அப்படிங்கிற சபாவில் அவர் நாடகத்தையும் கற்றுக்கிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த டைம்லேருந்தே சீரியல்ஸில் எல்லாத்துலேயும் நடிக்கிறதுக்காக முயற்சியும் பண்ணிட்டு இருந்தார். 1976 இருந்து 2024 வரைக்கும் 400க்கும் மேற்பட்ட படங்களில் அவர் நடிச்சிருக்காரு. அவர் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தாலும் சில கேரக்டர்ஸ் நமக்கு ரொம்பவே பிடிக்கும். அதாவது அயனில் பையன் பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி, அந்த கேரக்டரை மறக்கவே முடியாது. அவ்வை சண்முகியில் சூப்பராக நடிச்சிருப்பார், அதையும் நம்மளால் மறக்க முடியாது. அவர் நடித்த படங்களுக்காக கலைமாமணி விருதையும் வாங்கியிருக்காரு. கமல் ஆகட்டும், ரஜினி ஆகட்டும், விஜய் ஆகட்டும், சூர்யா ஆகட்டும், ஏகப்பட்ட முன்னணி நடிகர்கள் கூட சேர்ந்து நடித்து இவருக்குன்னு ஒரு தனி பாதையை உருவாக்கியவர் தான் டெல்லி கணேஷ் அவர்கள். ஆகஸ்ட் 1 அவருக்கு 80 வயசு ஆயிடுச்சு. அவரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. 80 வயசு ஆனவங்களுக்கு ஒரு விழா கொண்டாடுவாங்க. அது என்னென்னா சதாபிஷேகம். ஸோ அந்த சதாபிஷேகத்தை இப்போ ஆகஸ்ட் 1, அதாவது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் அதை செஞ்சுருக்காங்க. நவம்பர் நைட் 11:30 அவங்களோட பையன் அவருக்கு டேப்லெட் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. அந்த டைமில் பார்த்தா அவர் எந்திரிக்கவே இல்லை, எந்த ஆக்ஷனும் இல்லை அவரோட உடம்புல. உடனே டாக்டரை வர சொல்லியிருக்காங்க. டாக்டர் வர சொல்லி செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் டாக்டர் சொல்லியிருக்காங்க, இல்லை அப்பா தவறிட்டாருன்னு. நவம்பர் 9 நைட் 11:30 டெல்லி கணேஷ் அவர்கள் இறந்துட்டார். அவர் இப்போ ரீசண்டாக ஒரு ஸ்டேஜில் அவார்டு வாங்க போயிருந்தார். அப்போ அவர் சொல்லியிருந்தது என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக நடிக்கிறோம் இல்லையா, எங்களை மாதிரி ஆட்களுக்கு அவார்டு கொடுக்கறதே கிடையாது. அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குமா அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் டிவியில் தான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனே பார்க்கணும். இதே தெலுங்கு, ஹிந்தி அப்படியெல்லாம் எடுத்துகிட்டு அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்ல சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறத எதுக்குமே யாருக்குமே பயப்படாமல் அந்த ஸ்டேஜ்லேயே சொன்னவர் தான் டெல்லி கணேசன் அவர்கள். டெல்லி கணேஷ் அவர்கள் கிட்டத்தட்ட 50 வருஷமாக சினிமாவில் இருக்காங்க. 400க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க. அப்படி நடித்தாலும் கூட அவர் ஒரு படத்தில் கூட அவரே இறந்து போன மாதிரி எந்த படத்துலையுமே நடிச்சிருக்க மாட்டார். பிகாஸ் மரணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பயம். நான் கண்டிப்பாக என்னை சுற்றி யாரையும் அழுக வைக்கிற மாதிரி அந்த படத்தில் கூட நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த மரணம் எப்போன்னு தெரிகிற வரைக்கும் நம்ம தான் நம்ம வாழ்க்கையோட ராஜா. அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வாழ்க்கை அவ்வளோ நல்லா இருக்காது. நான் இறந்து போகிற மாதிரி கண்டிப்பாக நடிக்க மாட்டேன்னு சொன்னார். உங்களுக்கு நிறையா பணம் தரோம், அப்போவாச்சும் நடிக்கிறீங்களான்னு கேட்கும்போது, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் அவரோட 400க்கும் மேற்பட்ட படங்கள் அந்த ஒரு சீனை மட்டும் அவர் நடித்ததே கிடையாது. அவங்க வீட்டு வேலைக்கு ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. 17 வருஷமாக நான் ஐயா வீட்டில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஆனால் ஐயா வீட்டுக்கு போனதுக்கப்புறமே நாங்கள் இப்போ நல்லா இருக்கோம். என்னோடய குழந்தைகளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். நான் எப்போ பணம் வேணும், அதாவது காலேஜாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், எனக்கு பணம் வேணுங்க ஐயா, ஒரு 10,000 வேணும், ஒரு 20,000 வேணும்னா அதை எந்த கொஷினுமே கேட்காம ஐயா எனக்கு எடுத்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்ட பிரபலங்கள் அவரோட இறுதி சடங்குக்கு போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். அவர் இறந்ததுக்கு அப்புறமா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து அவருக்கு மரியாதையும் செஞ்சுருக்காங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணி, நான் சீரியலில் நடித்து, படத்தில் நடித்து, நாடகக்குழுவில் நடித்து அவர் தன்னோட கடைசி வயசு வரைக்கும் போராடி அதுக்கப்புறம் தான் இறந்து போயிருக்காரு. உங்களுக்கு டெல்லி கணேஷ் அவர்களோட படத்தில் எந்த படம் ரொம்ப பிடிக்கும், இந்த கேரக்டர் அவர் வாழ்ந்துட்டாருங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற படம் எது அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் பானுப்ரியா நாகராஜ். நன்றி.